ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒருவரையும் மிகுந்த அன்போடு மறுபடியும் எத்தனை பேருக்கு இந்த ஒரு கிருபை இருக்குது பாருங்க. ஆனால் ஆண்டவர் நமக்கு கிருபையாய் நம்மை கனெக்ட் பண்ணி இந்த இடத்துல ஒன்றாக, அதாவது ஒரே இருதயத்தோடு கூட நம்முடைய வீடுகளில் இருந்து ஆண்டவரை நோக்கி பார்க்க ஆண்டவர் கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா உற்சாகமா இருக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர். ஆமென். எக்காலத்தும் அவரை நாம் நம்பும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய பிள்ளைகளை, நம்மை கர்த்தர் பாதுகாக்க அவர் வல்லமை உடையவராய் இருக்கிறார். ஆமென். இந்த நாட்களில் குறிப்பாக நம்ம முதலாவதாக நம்ம ஜெபிக்க போகிற காரியம் நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏனென்றால் இப்பொழுது ஸ்கூலுக்கெல்லாம் பிள்ளைங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. சிறு பிள்ளைங்க எல்லாருக்காக நம்ம ஜெபிக்கணும். அவர்கள் படிக்கிறது பார்க்கும் பொழுது நம்மெல்லாம் பெரியவங்கள்லாம் நம்ம எவ்வளோ அழகாக ஸ்கூலில் போய் நல்ல அருமையாக படித்தோம். ஆனால் சின்ன பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு வீட்டில் இருந்து ஃபோனையே பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி அவங்களுக்கு நாலேஜ் டெவலப் ஆகும்னு நமக்கு தெரியலை. எப்படி அவங்க மற்றவங்களோட பழகுவாங்க, எல்லா காரியங்கள்லையும் பார்க்கும் பொழுது இந்த தலைமுறையினர் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இப்போ 9th 10th 11th 12th பிள்ளைங்கள்லாம் இப்போ ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். லூக்கா 2:52. இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சிறு பிள்ளையாய் இருந்த பொழுது இந்த பகுதியில் பார்க்கும் பொழுது அவருடைய வயது 12 வயது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சின்ன வயதிலேயே அவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து, அப்பா உங்களை போல எல்லா பிள்ளைகளையும் ஞானத்தினால நிரப்புங்கப்பா, நல்ல கிருபையினால நிரப்புங்கப்பா, மனுஷ தயவுனால நிரப்புங்கப்பா என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். எல்லா பிள்ளைகளுக்காகவும் ஜெபம் பண்ண போகிறோம். உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். உங்களுக்காக மாத்திரமல்ல, உங்கள் வீட்டில் ஒருவேளை பெரிய பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் எவ்வளோ பிள்ளைங்க இருக்கிறாங்க, எல்லா இடங்களிலும் இப்படிப்பட்ட பிரச்சனை சந்தித்து கொண்டு இருக்கிறாங்களே, எல்லா பிள்ளைகளுக்கும் ஞானத்தை கொடுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கேட்கலாமா? எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை உங்கள் பக்கத்தில் உங்கள் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்க தலையில் கையை வைத்து கொள்ளுங்க. கையை வைத்து ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கப்பா, எங்களுடைய பிள்ளைகள் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைவார்களாக என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம கேட்போமா? அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் எல்லாரும் இணைந்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷத்தை ஞானத்தை கொடுங்கப்பா. ஆன்லைன் கிளாஸ்ல இருக்கிற பிள்ளைங்களுக்கு விசேஷத்தை ஞானத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே அவங்களுக்கு ஆண்டவரே இன்டர்நெட்ல வேற காரியங்கள், கேம்ஸ், இதுக்கெல்லாம் அவங்க ஆண்டவரே அடிமைகளாகி விடுகிறார்களே. இயேசுவின் நாமத்தில் இந்த பிள்ளைகள் மேல உம்முடைய ஞானம் இறங்கி வரட்டும் அப்பா. உம்முடைய கிருபை இறங்கி வரட்டும் அப்பா. ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் சின்ன பிள்ளைங்களா இருந்தா கூட உம்முடைய பிரசன்னத்தை அவர்கள் அனுபவிக்கட்டும் அப்பா. உம்மை நோக்கி ஜெபிக்கிறவர்களாக அவர்களை மாற்றுவீராக ராஜா. இப்பொழுதே கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய பாதுகாப்புக்குள் வைத்துக் கொள்ளுங்கப்பா. சத்துரு அவர்களை தொடக்கூடாது ராஜா. ஒரு பிள்ளைகளை கூட சத்துரு தொடாதபடிக்கு கர்த்தர் வேலை அடைங்க அப்பா. ஆண்டவரே பிள்ளைகள் நல்லபடியாக வளரட்டும் அப்பா. வளர்த்தியில நீங்க வளர்ந்தது போல அப்பா ஆண்டவரே இவருடைய சரீரத்தில் நல்ல வளர்ச்சியை கொடுங்கப்பா. எந்த வியாதிகளோ, எந்த பலவீனங்களோ, எந்த பயமோ, எந்த டென்ஷனோ பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது ராஜா. உம்முடைய பாதுகாப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகள் மேல அளவில்லாமல் இறங்கி வரட்டும் அப்பா. ஆண்டவரே உம்முடைய கிருபையினால உம்முடைய பிள்ளைகளை நிரப்புங்க. மனுஷர் தயவு அப்பா இவர்கள் பெருகட்டும். ஆண்டவரே மனுஷர்கள் முன்பாக இவர்களுக்கு ஒரு கிருபை கொடுங்க, தயவு கொடுங்க அப்பா. டீச்சர்ஸ் கண்கள்ல தயவு கிடைக்க பண்ணுங்க. பெற்றோர் கண்கள்ல தயவு கிடைக்க பண்ணுங்க. இப்படி மனிதர் கண்கள்ல தயவு கிடைக்கட்டும் அப்பா. உம்மை போல பிள்ளைகள் வளரட்டும். ஆண்டவரே
சின்ன வயசுலேயே அப்பா நீங்க ஆண்டவரே என்னுடைய பிதாவுக்கு அடுத்த காரியங்கள்ல நான் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா என்று சொன்னது போல அப்பா பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரே உம்மிடத்திலே ஜெபிக்கிறவர்களாக, வேதத்தை வாசிக்கிறவர்களாக, உம்முடைய பிரசன்னத்திலே இருக்கிறவர்களாக கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம் ஆண்டவரே. சத்து இந்த பிள்ளைகளை ஆண்டவரே ஜெபிக்க விடாதபடி, துதிக்க விடாதபடி, ஆண்டவரை படிக்க விடாதபடி, கிரியை செய்கிற ஆண்டவரை எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி போட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. விசேஷத்தை ஞானத்தினால் நிரப்புவீராக. ஆண்டவரை ஸ்கூலுக்கு போய் கொண்டிருக்கிற பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா பிள்ளைகள் மேலேயும் உம்முடைய பாதுகாப்பின் கரம் இருப்பதற்காக ஆண்டவரே உம்முடைய கரத்தை நீ நீட்டி அவர்களை ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே சாமுவேலை போல கர்த்தருக்கும் ஆண்டவரே ஆண்டவரே மற்றவர்களுக்கும் மனுஷருக்கும் பிரியமாக அவர்கள் நடந்தது போல ஆண்டவரே எல்லா பிள்ளைகளும் உமக்கும் ஆண்டவரே பெற்றோருக்கும் மற்றவர்களுக்கும் பிரியமாய் நடந்து கொள்ள நம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை கொடுப்பீராக, கிருபையினால் நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம். பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தர் விசேஷத்தை ஞானத்தை கொடுத்து பிள்ளைகளை தேவ கிருபையினால நிரப்பி ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளா இருப்பார்கள். இப்பொழுது நம்ம ஜெபிக்க போற அடுத்த காரியம் வாலிபர்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். வாலிபர்கள் மத்தியில கர்த்தர் ஒரு எழுப்புதலை உண்டாக்க வேண்டும். வேதத்திலே பார்க்கிறோம், 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல வாலிபரே நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்லுகிறார். வேத வசனம் உங்களை நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பலவான்களா இருக்கிறதினாலும் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆனா இன்றைக்கு இருக்கிற வாலிபர்கள் எப்படி இருக்கிறாங்க பாருங்க. இந்த பொல்லாத சத்துரு பல தந்திரங்களை கொண்டு வந்து அவர்களை தன்னுடைய ஆளுகைக்கு கீழே வைத்திருக்கிறான் இல்லையா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நம்ம விசேஷமாக வாலிபர்களுக்காக போராடி மன்றாடி நம்ம ஜெபிக்க போகிறோம். 2 நாள்களாக நாங்கள் பார்த்த ஒரு காரியம், நாங்கள் ஒரு பட்டணத்துக்கு போயிருந்த பொழுது அங்கே இருக்கிற வாலிபர்கள் இரவு நேரத்தில் அவர்கள் குடித்து கொண்டு பெண் பிள்ளைங்க, வாலிப ஆண் பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து அவ்வளோ சத்தம் போட்டு கும்மாளமாக ஒரு ஹோட்டலில் தங்கி இருக்கிறாங்க. அவ்வளோ பயங்கரமான ஒரு நிலைமை. அதை பார்த்தாலே ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. யார் பிள்ளைங்களோ தெரியலையே, ஆனால் இப்படி இருக்கிறாங்களே, இப்படி அவ்வளோ ஒரு குரூப்பாக பிள்ளைங்க இருக்கிறாங்க.
ஸோ இவ்வளோ மோசமாக நம்ம நாட்டில் நிலைமை போய் கொண்டு இருக்கிறதே என்று சொல்லி பார்க்கும் பொழுது எவ்வளோ கஷ்டமாக இருக்கிறது. தவறான உறவுகள், தவறான பழக்க வழக்கங்கள், போதைக்கு குடிக்கு அடிமையாக இருக்கிற காரியங்கள், என்னென்ன செய்கிறாங்கன்னே தெரியலையே. இன்னைக்கு வாலிபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையே. இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம், ஆண்டவரே இந்த பொல்லாங்கன் வந்து வாலிபர்களை சிறைப்பிடிக்கிறானே, ஆனால் ஆண்டவரே எங்கள் வாலிபர்கள் அப்பா பொல்லாங்கனை ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும் அப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பாரத்தோடு நம்ம ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. ஒருவேளை உங்கள் வீட்டில் யாராவது வாலிப பிள்ளைங்க இப்படிப்பட்ட தவறான உறவுகளுக்குள்ளே, தவறான அடிமைத்தனத்துக்குள்ளே சிக்கி இருக்கிறாங்கன்னா இப்ப நீங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஒரு விடுதலை கொடுக்கிற ஒரு நேரம். மற்றபடி நம்ம மற்ற எல்லா வாலிபர்களுக்காக ஜெபிக்க போறோம். இப்படி எவ்வளவு பேர் இருக்கிறாங்களோ தெரியலையே. நம்ம தேசத்துல இப்ப யார் யார் எந்தெந்த தேசத்துல இருந்து ஜெபிக்கிறீங்களோ, எந்தெந்த பட்டணத்திலிருந்து ஜெபிக்கிறீங்களோ, எந்தெந்த வீட்டுல இருந்து ஜெபிக்கிறீங்களோ, இந்த பொல்லாத சத்ருவின் கிரியைகளை கர்த்தர் அழித்து போடும்படி எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஒரு விடுதலையின் ஜெபமாய் இருக்கணும். குறிப்பாக வாலிபர்களுக்கு ஒரு விடுதலை உண்டாக்குற ஒரு ஜெபமாய் இருக்க வேண்டும். எல்லாம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, அப்பாவை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. தவறான பழக்க வழக்கத்திலே சிக்கி இருக்கிற வாலிபர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. இப்பொழுது உம்முடைய வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளே கடந்து வரட்டும் அப்பா. பெற்றோருக்கு தெரியாமல் யார் யாரெல்லாம் தவறான உறவு வைத்திருக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் தவறான பழக்க வழக்கங்களிலே சிக்கி இருக்கிறார்களோ, இப்பொழுது விடுவீங்கப்பா, விடுவீங்கப்பா. வாலிபர்களை விடுவியும் அப்பா. ஆண்டவரே, பொல்லாங்கனை அவர்கள் ஜெயிக்கட்டும் அப்பா. வேத வசனம் அவர்களுக்குள் நிலைத்திருக்கட்டும் அப்பா. ஆவியானவர் அவர்களுக்குள் இறங்குவீராக. ஏசப்பா, அன்னைக்கு யோசேப்பு பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை வந்த பொழுது கூட ஆண்டவரே அப்பா, அவன் அதை உதறி தள்ளிவிட்டு ஓடி போனது போல எங்கள் பிள்ளைகள் எல்லா பாவங்களையும் உதறி தள்ளிவிட்டு ஓடட்டும் அப்பா. வாலிபர்கள் ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழட்டும் அப்பா. வாலிபர்கள் பரிசுத்தமாய் வாழட்டும் அப்பா. வாலிபர்களுக்குள்ளே ஒரு ஆண்டவரே ஒரு கன்விக்ஷனை உண்டாக்குங்கப்பா. ஆண்டவரே ஒரு உணர்த்துங்கப்பா, ஒரு விடுதலை உண்டாக்குங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரீபா ராபா ஷந்த லாபா. எல்லா தேசங்களிலே, எல்லா பட்டணங்களில் இருக்கிற சீரழிந்து கொண்டிருக்கிற எல்லா வாலிபர்களை கர்த்தர் ஆண்டவரே நீ சிறைப்படுத்துவீராக ராஜா. பொல்லாங்கனால் சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் அப்பா உம்மால் சிறைப்பிடிக்கப்படுவார்களாக. உம்முடைய கரங்களுக்குள் பிடித்துக் கொள்ளுங்க அப்பா. உம்முடைய கரங்களுக்குள் வைத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, சத்துரு நுழைந்து எதிர்காலத்தை கெடுத்து போட்டு விடாதபடிக்கு இயேசுவின் நாமத்தில் குடியின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. ஆண்டவரே அற்புதங்களை செய்யுங்கப்பா, விடுவீங்கப்பா. மக்களை விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு வாலிபர்களையும் கர்த்தர் விடுவிப்பீராக, விடுவிப்பீராக, விடுவிப்பீராக. கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்டு பிள்ளைகளை விடுவித்து ஆண்டவரே ஒரு பெரிய ஆண்டவரே ஒரு எழுப்புதலை உண்டாக்குங்கப்பா. விடுவிப்பது மாத்திரமல்ல, கர்த்தரே தெய்வம் என்று அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் அப்பா. உம்மை அறிந்து கொள்ளட்டும் அப்பா. உம்முடைய பிள்ளைகளாய் மாறட்டும் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, ஒரு பக்கம் வாலிபர்கள் இப்படி இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு கூட்ட வாலிபர்களை கர்த்தர் எழுப்பிக் கொண்டிருக்கிறீரே, உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றிக் கொண்டிருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அவர்கள் மேல உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும். சத்ருவின் கண்கள் இந்த வாலிபர்களை தொடக்கூடாதப்பா. இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ளே வாலிபர்களை வைத்துக் கொள்ளுங்கப்பா. கர்த்தர் கிருபையாய் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல
ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். வாலிபர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இப்போ நம்ம ஜெபிக்க போற காரியம் பெற்றோருக்காக. ஹல்லேலூயா. எத்தனை பெற்றோர் வேதனையோடு கூட இருக்கிறாங்க. இன்னைக்கு பிள்ளைகளை நிமித்தம், பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிமித்தம், எதிர்காலத்தை குறித்து, நிறைய காரியங்களை குறித்து பெற்றோர் வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறாங்க இல்லையா? இன்னைக்கு நம்ம எல்லாம் ஜெபிக்க போறோம். ஒருவேளை நீங்களே அப்படிப்பட்ட ஒரு பெற்றோராக இருந்தா, அப்பா எனக்கு மனம் இறங்கும் என்று கேளுங்க. ஒருவேளை கர்த்தர் கிருபையாய் உங்களை சந்தோஷமா வைத்திருப்பாரே, ஆனால் ரொம்ப சந்தோஷம். நீங்க கர்த்தருக்கு நன்றி செலுத்துவது மாத்திரமல்ல, இப்படி வேதனைப்படுகிற இப்படிப்பட்ட பிள்ளைகளால வேதனைப்படுகிற பெற்றோருக்காக நீங்க ஜெபிக்கணும். இன்றைக்கு பெற்றோருக்காக நான் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போல 2 வார்த்தையை ஆண்டவர் என்னுடைய உள்ளத்திலே கர்த்தர் போட்டார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தடைப்படுவதில்லை, தாமதிப்பதில்லை. 2 வார்த்தை, தடைப்படுவதில்லை, தாமதிப்பதில்லை. உங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதங்கள் தடைப்படுவதும் இல்லை, தாமதிப்பதும் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 வார்த்தையை மாத்திரம் நீங்க பிடிச்சுக்கோங்க. எந்தெந்த காரியத்துக்காக நீங்க பிள்ளைகளுக்காக, உங்களுடைய எதிர்காலத்துக்காக, ஒருவேளை பொருளாதாரத்துக்காக, ஒருவேளை ஆசீர்வாதத்துக்காக, பிள்ளைகளின் ஆசீர்வாதம், உங்களுடைய சரீர சுகம், எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த காரியத்துக்காக நீங்க இப்ப ஜெபம் பண்றீங்களோ, ஆண்டவர் சொல்லுகிற 2 வார்த்தை தான், தடைப்படுவதில்லை, தாமதிப்பதில்லை. ஹல்லேலூயா. தடைப்படுவதில்லை, தாமதிப்பதில்லை. நீங்க சொல்லிட்டே இருங்க, ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில எந்த நல்ல காரியங்களும் தடைப்படுவதில்லை, தாமதிப்பதில்லை. என்னுடைய குடும்பத்திலே கர்த்தாவே அற்புதங்கள் தடைப்படுவதில்லை, தாமதிப்பதில்லை. பிள்ளைகளின் ரட்சிப்பு தடைப்படுவதில்லை, தாமதிப்பதில்லை. ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளின் சமாதானம் தடைப்படுவதில்லை, தாமதிப்பதில்லை. எங்களுக்கு சுகம் தடைப்படுவதில்லை, தாமதிப்பதில்லை. இந்த 2 வார்த்தையும் நீங்க சொல்ல 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 கர்த்தர் எல்லா தடைகளை உடைப்பது மாத்திரமல்ல, தாமதமாய் என்னென்ன காரியங்கள்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த எல்லா தாமதத்தையும் கர்த்தர் மாற்றி சீக்கிரமாக சீக்கிரமாக ஆண்டவர் துரிதமாக கர்த்தர் நடத்தி தருவார். ஆமென். எல்லாம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. அப்பா, பிள்ளைகளின் நிமித்தம், பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து, சிறு பிள்ளைகள் கீழ்ப்படியாததை குறித்து, வாலிப பிள்ளைகள் தவறான பழக்கத்தில் இருக்கிறதை குறித்து வேதனையோடு கூட எத்தனை பெற்றோர் இன்னைக்கு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, பெற்றோரின் கண்ணீரை பார்க்கிற தேவன் அல்லவா? தாயின் கண்ணீருக்கு மனதுருகிற தேவன் அல்லவா? தகப்பனுடைய கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற தேவன் அல்லவா? எத்தனை பெற்றோர் அப்பா இருதயத்திலே வேதனையோடு பிள்ளைகளுடைய காரியங்கள், அப்பா பிள்ளைகள் ரட்சிக்கப்படல, பிள்ளைகள் கீழ்ப்படியல, பிள்ளைகளுக்குள்ளே சமாதானம் இல்லை, பிள்ளைகளின் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படல, பிள்ளைகளின் குடும்ப வாழ்க்கை நிம்மதியாய் இல்லை, பிள்ளைகளுக்கு குழந்தை இல்லை என்று யாரெல்லாம் வேதனையோடு கூட கஷ்டத்தோடு கூட அப்பா இப்ப நிற்கிறாங்களோ, அவர்கள் வாழ்க்கையில அற்புதங்கள் தடைப்படுவதில்லை, அற்புதங்கள் தாமதிப்பதில்லை என்ற வார்த்தைகளை கொடுக்கிறீங்களப்பா. அந்த வார்த்தையின் படியே ஆண்டவரே தடைகளை தகர்க்கிற தேவன், ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக சென்று தடைகளை தகர்த்து போட்டு உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. குறித்த காலத்துக்கு நீர் வைத்திருக்கிற நன்மைகள் எல்லாம் தாமதிப்பதில்லை என்று சொன்னீரே, அப்படியே கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு என்று வைத்த ஆசீர்வாதங்கள் தாமதிக்காமல் சீக்கிரமாய் துரிதமாய் நிறைவேறுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. சீயோனுக்கு தயவு செய்யும் காலம் வந்தது, குறித்த நேரம் வந்தது என்று பார்க்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் தடைகளை உடைத்து தாமதங்களை மாற்றி ஆச்சரியமான காரியங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்வீராக ராஜா. ஒவ்வொரு பெற்றோரும் மகிழ்ந்து களி கூறட்டும். ஒவ்வொரு பெற்றோரும் தங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையை நினைத்து சந்தோஷப்படட்டும். எந்த அளவுக்கு வேதனைப்பட்டார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் சந்தோஷப்படட்டும் அப்பா. சூசான் அரண்மனை எந்த அளவுக்கு வேதனைப்பட்டதோ கலங்கியதோ அதே அளவுக்கு அந்த சூசான் நகரம் ஆண்டவரே கழிந்தது, ஆண்டவரே மகிழ்ந்து களி கூர்ந்தது என்று பார்த்தோமே, அதே போல அப்பா நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கை ஆண்டவரை களி கூறட்டும் அப்பா. இவர்களுடைய குடும்பங்கள் ஆண்டவரே சந்தோஷத்தினால சமாதானத்தினால நிரப்பப்படட்டும் அப்பா. அற்புதங்களை சுதந்திரி இருப்பதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து குடும்பம் முழுவதையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. சத்துரு இவர்கள் எல்லைக்குள்ளே வரக்கூடாது. பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக ஆசீர்வதிப்பீராக.
நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.